Praise the Lord. What a joy indeed for us to listen to the verses which was recited by our children. Hallelujah. தேவ பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை மனனம் செய்து அவர்கள் அழகாக தேவனுடைய வார்த்தைகளை அழகாக அவர்கள் சொன்னார்கள். நேற்றும் இன்றும் மாறாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் விலாசிப்பாராக. இம்மட்டும் காத்த இம்மானுவேல் இனிமேலும் காக்க வல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராத மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் கிருபையாய் இரக்கமாய் இந்நாள் வரை கர்த்தர் தாங்கி சுமந்து பாதுகாத்து விளையாட்டு வருகின்றார். எத்தனை பேர் உண்மையாக ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்தோம், ஒரு காலத்துல காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ரட்சித்து நம்முடைய தூய கல்வாரி இரத்தத்தினாலே பாவமல்ல கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் முன் குறித்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். The one who has called us is faithful. Hallelujah. ஆகவே நல்லே to join in the worship service of our Danbury Tamil Christian Fellowship. It's a privilege for all of us. Hallelujah. நிறைய பேருக்கு லீவ் கிடைக்கல, நிறைய பேருக்கு ஆஃப் கிடைக்கல. நம்மளுக்கு கர்த்தர் அவர் சன்னிதானத்தில் வந்து அவரை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான சகோதரர் அகஸ்டின் பாபு பிரதர் அழகாக ஆராதனை நடத்தினார்கள். ஹல்லேலூயா. அலையாய் தேவனுடைய நீரூற்று, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் தாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் எல்லாரும் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை நோக்கி பார்க்கும்போது வெட்கப்படவில்லை. We will never be put to shame because the one who has called us is faithful. மனிதர்கள் நம்ம அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். கண்களை மூடுவோமாக. தேவன் நம்முடைய அபிஷேகப்பட்டதான வார்த்தைகளை நமக்கு பொழிந்தவராக, நம்முடைய இருதயத்துக்கு ஔஷதம் போலவும், நம்மை எச்சரிக்கத்தக்கதாகவும், நம்மை பரிசுத்தப்படுத்தத்தக்கதாகவும், அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தத்தக்கதாகவும், மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக, கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, மறுரூப அனுபவத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, பரிசுத்தம் அடையத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைகள் நம்மை புறமிடட்டும். அதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அருமையான தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொன்னது போல நாமும் இந்த நேரத்தில் கர்த்தாவே உடைய வார்த்தைக்காக ஏங்கி தவித்து காத்து வெயிட் பண்ணி நாங்கள் வந்துக்கிறோம். ராஜா, நீர் நாமே எங்களோடு பேசுகிறாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுவீராக. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகின்றோம். எங்கள் ரட்சகர் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. I am sure all of us are very happy. எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாகவே எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், விபத்துகள், நாசமோசங்கள் வர இருந்தது. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டார். குறிப்பாக சகோதரி ஜபா அவர்கள் கடந்த வாரத்திலே பாடலை பாடிக்கொண்டு பின்னாடி நடந்து போகும்பொழுது அவங்க எதிர்பாராத விதமாக அவங்க கால் இடறி விழுந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியும். ஒருவேளை தலை போய் அந்த படிக்கட்டோட அல்லது அந்த 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 ஸ்லிட்டு அந்த செவுத்துல மோதிட்டாங்க. சீத இம்பாக்ட் தண்ணியில் விழுந்தனால அவங்க கர்த்தருடைய பெரிதான கிருபையால அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. when I heard the testimony பயங்கரமா இருந்துச்சு. not that easy. ஒருவேளை பார்க்கறதுக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். ஆனாலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. கால்கள் இடராதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. He will never make our foot to slip at all. Our foot will never stagger because தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்முடைய பாதைக்கு தீபமும் வெளிச்சமா இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இதயத்தை ஒருமுகப்படுத்துவோமாக. சிம்பிளான வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். வேதத்தில் இருக்கிறதான அனைவருக்கும் தெரிந்தான வார்த்தைகள். எப்படிப்பட்டதான கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்கள் உள்ளதான நபர்களை கர்த்தர் ஊழியத்திலே பயன்படுத்த முடியும். How God can use a
Hallelujah. The characteristics of a person whom God can use in the ministry. ஊழியத்திலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும் என்றால் எப்படிப்பட்டான குணாதிசயங்கள் நமக்கு தேவை? என்னுடைய தமிழ் புரியுது தானே? ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெபத்துக்காக நன்றி. கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். As you all know, I am staying in East London. அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது, கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் அதை பகிர்ந்தளிப்பது பெரிய கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓபன் பண்ணா மிக பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மூல உபதேசத்தை விடாதபடிக்கு, முன்வைத்த காலை பின்வைக்காதபடிக்கு, லக்கை நோக்கி தொடர்படியாக, சிலுவையின் முன்னே உலகத்தின் பின்னே என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றியிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்து கிடந்து வணங்கா கருத்துள்ளவர்களாக, ஸ்டிஃப் நெக் பீப்புளாக, கலகமனித பீப்புளாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கல்வாரியின் தூய ரத்தத்தினாலே பாவமல்ல கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய எவ்வளவு ஜனமாக கர்த்தர் நம்மை மாற்றிருக்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே இந்நாள் வரை கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். நம்மையும், நம்முடைய குடும்பத்தாரையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய சொந்தக்கார இளைஞர பந்துக்கள் யாவரையும் நம்முடைய ஜெபத்தின் நிமித்தமாக, ஹல்லேலூயா, நம்முடைய ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். ஹல்லேலூயா. ஆகவே ஜெபத்தினுடைய வல்லமை மிக மேன்மையானது. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாம் சஞ்சரிக்கும் பொழுது எவ்வாறாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானோ அதே போல சஞ்சரிக்கத்தக்கதாக கர்த்தர் திரும்ப கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் வேதத்தை வாசிக்காமல், ஒருபோதும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய பிரசன்னத்தோடு நாம் கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் திரும்ப கொடுத்திருக்கிறார். வேலை ஸ்தலமா இருக்கும், இல்ல வாகனம் ஓட்ட வேண்டியதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எங்கெங்கெல்லாம் வேலை செய்யணுமோ எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய துணை, கர்த்தருடைய பாதுகாவல், அவருடைய அரவணைப்பு, அவருடைய அன்பு, அவருடைய அபிஷேகம், அவருடைய ரத்தம் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றது. ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்காரத்துடன் நம்ம ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லது எப்பொழுதோ மரித்து போயிருப்போம், மரித்த இடத்துல புல் முளைச்சு போயிருப்போம். உண்மைதானே? எத்தனை விபத்துகள், எத்தனை நாசமோசங்கள். கண்ணி வெடித்தது, நாம் தப்பினோம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல தப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் தெரிவு செய்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் எப்படிப்பட்டதான மனிதர்களை எதிர்பார்க்கின்றார், எப்படிப்பட்டதான மனுஷங்களை எதிர்பார்க்கின்றார்? What are all the characteristics that God needs for a person to qualify to serve God? Hallelujah. தேவனுக்கு ஆராதனை செய்வது, தேவனை துதிப்பது, தேவனுக்காக ஊழியம் செய்வது விளையாட்டு கிடையாது. பலிபீடம், it's a holy altar. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், தேவ பிள்ளைகள், ஆசாரியர்கள் தவறு செய்துவிட்டு பலி செலுத்த போனா என்ன நடக்கும் தெரியும். போட்டுவார், ஆண்டவர் போட்டு தள்ளிடுவார், ஒரே ஜோலி முடிஞ்சு, அவ்வளவுதான், பினிஷ்டு. ஆனா இந்த காலத்துல கர்த்தர் கிருபையாய் எத்தனை தப்பு செய்யறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இருக்கின்றது. என்றும் பாவமில்லை என்று சொல்லுவானால் நம்மை நாம வஞ்சிக்கிறதா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் சொல்கின்றது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிட்டு, நம்மை எச்சரித்து, மகிமைக்கு மேலான மகிமை, மறுரூபானுபவத்தை கொடுக்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை நமக்கு புறப்பட்டு வரப்போகின்றது. FAT சொல்லுங்க பார்க்கலாம். FAT, God likes those people who are fat. என்ன பிரதர், குண்டா இருந்தா ஆண்டவர் ஊழியத்துல பயன்படுத்துவாரா? என்ன பிரதர், நல்லா கவனிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். FAT என்கிறதான அந்த பதத்துக்கு, for the acronym FAT, I have a beautiful explanation where many saints of God have followed that and they applied that in their life. தேவ பிள்ளைகள் பூர்வ காலத்திலிருந்து கிறிஸ்தவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், உண்மையாய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்றவர்கள் FAT என்கிறதான காரியத்தை அவர்கள் பயன்படுத்தி ஊழியத்தை செய்து இன்றைக்கு திரளாய் நமக்கு முன்பாக சாட்சியாக, நமக்கு முன்னோடியாக அவர்கள் கடந்து போயிருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. FAT, F என்கிற வார்த்தைக்கு ஃபெய்த்ஃபுல். வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கின்றது. F என்ற வார்த்தைக்கு ஃபெய்த்ஃபுல். அடுத்தபடியாக A அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்கு? அவைலபிள். T என்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குது?
டீச்சபிள். மிக முக்கியமான காரியம், இதை மறக்கவே மறக்கக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். I would appreciate if even our children are able to listen to my sermon. பிள்ளைகளும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக் கொடுங்க வீட்டில் போய். FAT, ஃபேட் சரீர பிரகாரமா குண்டு கிடையாது, அதை பற்றி நான் பேச வரவே இல்லை. அது உங்களோட உடம்பு வாகு, உங்களுடைய படைப்பு. ஆனால் தேவன் சொல்கிறதான காரியம் என்னவென்றால் அவருடைய ஊழியத்திலே சின்ன ஊழியமாக இருக்கலாம். Any small little ministry or big ministry, to stand before 5,000 people or 50,000 people to preach, it is the ministry of God. அது ஊழியம் தான். சபையிலே ஒரு காசு தண்ணி கொடுக்குறோம், இல்ல சேர் போடுறோம், இல்ல மாப் பண்றோம், டாய்லெட் க்ளீன் பண்றோம், இதெல்லாம் சேம் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ப்ரீச் பண்றவங்க தான் உங்களுக்கு தான் நிறைய கிரெடிட் பண்ணுவாங்க. எவ்ரிபடி ஹேஸ் a role. எவ்வளவு அருமையா நேற்று அருமையா பிரதர் அவரோட ஃபேமிலி அகஸ்டின் டாக்டர் பிரதர் சிஸ்டர் டெபோரா பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேற்று நிறுத்தில நைட்டு 11:30 மணி தான் வந்தாங்க. ஆனாலும் பிள்ளைங்களாம் முடிச்சிருந்தாங்க, பிரதர் முடிச்சிருந்தாங்க, சிஸ்டர் முடிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் நல்லா நிறைய காரியங்கள் பேசணும், சாட்சியான காரியங்கள்லாம் பேசணும், உலகப்பிரகாரமான காரியங்கள் ஒண்ணுமே பேசணும். அதுதான் தேவ பிள்ளைகளுடைய சீக்ரெட். We don't talk about anything else of this world. உலகம் அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறுவதில்லை, ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆக அவருடைய ஜீவ வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனையோ நம்முடைய சொந்தக்காரர்கள் சில பந்துக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை, கெஞ்சும் ஜபத்தை, கண்ணீரின் ஜபத்தை கேட்டு நிச்சயமாகவே நம்முடைய சொந்தக்காரர்கள் சில பந்துக்கள் இவளில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆச்சரியமான ஒளியாக கண்மலையாக கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரம் போடத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாங்க. Is it okay? இப்போ வால்யூம் சரி, ஓகே ஓகே. Praise God. Hallelujah. ஆகவே தேவன் எதிர்பார்க்கின்றதான ஒரு நபர் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை ஊழியம் செய்கிற நபர் முதலாவதாக faithful, உண்மை உள்ளவன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய பரிபூர்ண சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உண்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவள் என்று கண்டு இந்த கனமான உழைப்பை கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. You families, all the 9 individual families here who have hailed from Singapore, very very important, who have hailed from Saudi Arabia, very very important. வேற எந்தெந்த கண்ட்ரியில வந்திருக்கீங்களோ, எந்தெந்த தேசத்தில் வந்திருக்கீங்களோ, அல்லது எந்தெந்த ஊர்ல வந்திருக்கீங்களோ, கர்த்தர் ஒரு உன்னத அழைப்பை கொடுத்து உங்கள் யாவரையும் கர்த்தர் அவருக்கு பிரியமான சாட்சியாக விளங்கும்படியாக நம் ஒவ்வொருவரும் கர்த்தர் உருவாக்கி இருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் உருவாக்கி இருக்கின்றார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவேலபிள். வாட் இஸ் அவேலபிள்? கர்த்தருக்கு நம்முடைய கேப்பபிலிட்டி முக்கியம் கிடையாது. மோசஸ் எவ்வளவு நல்லா பாடுவாரு, எவ்வளவு நல்லா ஆராதனை நடத்துவாரு, எவ்வளவு அழகா கீபோர்ட் வாசிப்பாரு, எப்படி பிரசங்கம் பண்ணுவாரு, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆர் யூ அவேலபிள்? இஃப் யூ ஆர் அவேலபிள், God can use us. ஹல்லேலூயா. என்னை நான் கர்த்தர் செய்கிற ஆண்டவரே, என்னை உமக்கென்று நான் கொடுத்துக்கிற ஆண்டவரே, என்னை பயன்படுத்துகிறேன்னு சொல்லும் பொழுது we got to be available. It might be tough shift. ஆனால் ஊழியன்ற போது முதல் preference ஆண்டவர் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆகவே are you available? யோசித்து பாருங்க. இருதயத்தை சோதித்து அறியத்தக்கதாக எத்தனை ஊழியங்கள் நடந்துச்சு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கர்த்தர் தெரிந்து கொடுத்தாரா, அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதா, அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, அல்லது அதுக்காக நான் லீவ் போட்டு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்து தேவனுடைய ஊழியத்தை தாங்கும்படியாக, தேவனுடைய ஊழியத்துக்கு உடல் ஒத்தாசையாக இருக்கும்படியாக நடந்துக்கின்றோமா? கர்த்தர் அதை சோதித்து பார்க்கும்படியாக இருக்கின்றார். ஆர் யூ அவேலபிள்? இஃப் யூ ஆர் அவேலபிள், God can use you. ஹல்லேலூயா. அவேலபிள் கர்த்தர் யூஸ் பண்ண முடியும். அப்படிதானே? வந்தா கர்த்தர் உபயோகப்படுத்த முடியும், வல்லமையா பயன்படுத்த முடியும். மூன்றாவது காரியம் டீச்சபிள். மிக பயங்கரமான ஒரு காரியம். சொல்ற காரியங்களை கரெக்டா விளங்கிக் கொள்கின்றோமா என்பது மிக முக்கியமான காரியம். நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுகிறேன் என்று வசனம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. ஆகவே போதக சிக்ஷை நமக்கு வரும் பொழுது அதை நாம் அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும். We have to take it. இல்ல அவர் என்ன சொல்றது, இல்ல அவர் விக்டர் பிரதர் என்ன சொல்றது, அகஸ்டின் பிரதர் என்ன சொல்றது, பிலிப் பிரதர் என்ன சொல்றது, சுதாகர் பிரதர் என்ன சொல்றது, ராஜா பிரதர் என்ன சொல்றது, நம்முடைய இமானுவேல் பிரதர் என்ன சொல்றது, ராஜா பிரதர் என்ன சொல்றது,
பிரதர் ஃப்ரீடா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் உங்க பேர் சுதன் பிரதர். நோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய ராட்சியத்தை கட்டுப்படியாக நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே பெரியவர்கள் சிறியவர்கள் கிடையாது, எல்லாமே God has called us for a greater purpose. சாதாரண காரியத்துக்கு உங்களை யூகேக்கு கத்தர் அழைக்கிறது. நிச்சயமாக கடந்த வாரத்தில் நான் சொன்ன காரியத்தை நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். பிரதர் சுதாகர் அவர்கள் நானும் அவர்களும் காரில் வந்து கொண்டே இருந்தோம். அப்போ சொன்னேன், பிரதர் லண்டனில் நிறைய சபைகளில் வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் அதெல்லாம் மூடுறாங்க பிரதர் சொன்னாங்க. அவங்க அழகாக சொன்னாங்க, ரொம்ப அருமையான வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. நான் அதை போய் நிறைய பேர் ஷேர் பண்ணுறேன். எனக்கு நான் சொன்னாங்க தெரியுமா, பிரதர் இங்கே வந்து நிறைய சபைகள் மூடப்படுறது உண்மைதான். அவங்க மெயின்டைன் பண்ண முடியல, சபையில் ஆத்மாக்கள் இல்லை, காரியங்கள் நடக்கின்றது. ஆனால் பிரதர் கர்த்தர் நம்முடைய கைகளை பலப்படுத்தும் பொழுது நம்முடைய பேன்பெரி தமிழ் திருச்சபையில் இருக்கிறான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தர் பலப்படுத்தி உயர்ந்த ஸ்தலத்திலே உன்னத நல்ல ஒரு ஹை சாலரி, பேண்ட் 8, பேண்ட் 9, பேண்ட் 10 இருக்கானே தெரியல. ஸோ பேண்ட் 8னாவே வெரி ஹை சாலரி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதாய் அந்த அளவுக்கு நம்முடைய தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த பொழுது நிச்சயமாக சபைகளை இருக்கக்கூடாதபடிக்கு நாம் போய் நிற்போம் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஹேவ் யூ எவர் தாட் ஆஃப் இட்? இந்த மாதிரி ஒரு காரியம் மைண்டில் நம்ம யோசிச்சோமா? எதுக்கு சபைகள் மூடணும்? அந்த காலத்தில் மிஷனரிமார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய சொத்தை கொடுத்து, தன்னுடைய பணத்தை கொடுத்து, தன்னுடைய எஃபர்ட்டை கொடுத்து எவ்வளோ அழகாக சபைகளை கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு கல்லுக்குள்ள பெருசாக இருக்கு. அன்னைக்கு சுதாகர் கூட்டிட்டு போயிருந்தாங்க அங்கே பேன்பெரி ரோடு. ஒவ்வொரு கல்லுக்குள்ள இந்த பெருசு எப்படி அதை தூக்க முடியும்? இவ்வளோ அழகாக நேர்த்தியாக சிமெட்ரிக்காக இவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. இந்த சபைகள்லாம் பேரியாளி மக்கள் கையில் போயிட்டு இருக்குது. ஆகவே ஒவ்வொரு ஆத்மாவாகிய நாம் இந்த காரியத்துக்கு ஆண்டவர் சமூகத்திலே கதறி மன்றாடி அபயமிட்டு நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. And we are praying the King of England should take over all the churches which are going for auction, which are going for sales. King அவர்கள் எடுக்கணும். டைம் கிடைச்சா நான் கண்டிப்பாக அவரை பார்ப்பேன். லாஸ்ட் வீக் நான் பக்கிங்ஹாம் பேலஸ் போனேன். அந்த பரேட் அதெல்லாம் நான் பார்த்தேன். ஒரு சகோதரன் தங்கராஜ் ஒரு பிரதர் கூப்பிட்டு போனாரு. அப்போ ஆண்டவரே என்னை உள்ள கூப்பிட்டு போங்க ஆண்டவரே, எப்படியாவது அவர் கிங்கை பார்த்து we have known about your lineage. எவ்வாறாக அவங்க குயின் விக்டோரியா, எலிசபெத் ராணி எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க. ஆனால் நீங்க ஐயா எப்படியாவது இங்கே இங்கிலாந்து தேசத்தில் விற்கப்படுகிறதான சபைகள் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஆதரவாக இருக்கையா, யூ டேக் ஓவர் பிகாஸ் தே ஹேவ் ஆல் த வெல்த். கிங்கிட்ட அவ்வளோ காசு இருக்குதானே, அவங்க நினைச்சா பண்ணலாமே. அவங்க வாங்கிட்டு இதை விற்காதபடிக்கு அவங்க ஹோல்ட் பண்ண போதுமே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய கெஞ்சும் ஜெபத்தை கேட்பார். நிச்சயமாக இந்த காரியத்தை வாய்க்கப்படுவார். ஹல்லேலூயா. நமக்கும் அருமையான சபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. we are going to buy, we are going to possess, we are going to inherit church for our service. ஹல்லேலூயா. நாம் ஆராதிப்பதற்கு புதிதாக கட்டப்பட்டதான ஒரு புதிய சபையை கட்ட கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் நினைக்கிறேன், நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபையா அங்க லண்டனு அந்த லோவஸ்ட் ஆஃப் எங்கெல்லாம் போனோம், நிறைய போனேன். நான் இங்க கிறிஸ் கிராஸா போயிட்டு வந்திருக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சபைக்குள்ள போகும்பொழுதும் அழுது 2 சொட்டு கண்ணீர் விடாம வந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களோட என்கரேஜ்மெண்ட்காக சொல்றேன் நான். ஹல்லேலூயா. நிச்சயமாக நாம் அழுது கதறி மன்றாடி தேவனுடைய பாதத்திலிருந்து அவருடைய அனுக்கிரகத்தையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. So are you available? Are you faithful? Are you teachable? ஆகவே பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக இந்த உலகம் மனுக்குலமே பாவத்துக்குள்ளாக போய்விட்டது. Because of one man's sin, பழைய ஆதாமாகிய அந்த ஆதாமனுடைய பாவத்தினாலே நாம் எல்லாரும் பாவத்திலே மாண்டு போய்விட்டோம். அப்படிதானே? ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாம் ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நல்லவர். நமக்காக அவர் பரிந்து பேசுகின்றதான தேவன் நம்ம அப்படியே சோர்ந்து போக விடல. என்ன பண்ணாரு? தன்னுடைய பரலோக மேன்மைகளை துறந்து நமக்காக, நம்மை மீட்கும் பொருட்டாக வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே இயேசு கிறிஸ்து என்னும் மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி, the true light of salvation, God has given to every one of us for what? To be faithful, to be available, to be teachable. Hallelujah. மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனைகள் எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்போதான் கர்த்தர் நம்மை உள்ளத்திலே வல்லமையாக பயன்படுத்த முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? அறிவுமி. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒருபோதும் இந்த வார்த்தைகளை மறந்துவிட வேண்டாம். வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு நடுவில் எத்தனை வருஷம் கேப்? ஒரு சில கேள்விகளை கேட்க போறேன். 400 years. இந்த 4 வருஷம் 400 years என்ன நடந்தது? ஆண்டவர் அவ்வளோ துக்கப்பட்டார். ஐயோ, என்னுடைய சாயலிலே மனிதனை படைத்தனே, அவன் எனக்கு விரோதமா துரோகம் செய்து விட்டானே என்று வெயிட் பண்ணி நல்ல மனுஷர்கள் யாரு? மேரி நல்ல மனுஷன், ஜோசப் உலக பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தகப்பன் தாய், அவர்களை உருவாக்கும் பொருட்டாக கர்த்தர் அந்த 400 வருடங்கள் வெயிட் பண்ணி அவர் மனுஷங்களோட கம்யூனிகேட் பண்ணவே இல்லை. All the 400 years of time period, it's called as dark period. இருளான நேரம் என்று சொல்கிறார்கள். தேவன் பேசவே இல்லை. ஏன்னா அவ்வளோ கோபப்பட்டார். அவ்வளோ ஒரு ஆசையா நான் படைச்சேன், என் மகன் என்னை துடிப்பான், எனக்கு ஆராதனை செலுத்துவார் நான் படைத்தனே. இந்த ஏவாளை வந்து இந்த வலுசர்ப்பமாகிய பிசாசாகிய இந்த லூசிபர், பழைய பாம்பாகிய இந்த பிசாசு எப்படி வஞ்சித்து போட்டு விட்டானே மனித குலத்தை என்று அவ்வளவு வேதனைப்பட்டு he was waiting and after the 400th year, 400 வருடங்களுக்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே நான் போறேன், என்னுடைய பிள்ளைகளை மீட்பதற்காக நான் போறேன், I go என்று அவர் நமக்காக இரக்கம் கொண்டு பரலோக மேன்மைகளை துறந்து இந்த உலகத்திலே வந்து நம்மை மீட்டு கொண்டு பாவமர வாழ்க்கையை, பாவம் அற்ற வாழ்க்கையை அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் அடிக்கப்பட்டு, பாதிக்கப்பட்டு, கொல்லப்பட்டு, மரித்து, உயிர்த்து இன்றும் நமக்காக பிதாவினுடைய வலது பக்கத்தில் அமர்ந்து இருந்து நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கங்கள் ஒருபோதும் நாம் அல்லல் தட்டவே கூடாது. Don't take it for granted. அடிக்கடி நான் சொல்றேன், what is sin, what is transgression? பாவம் என்பது என்ன, மீறுதல் என்பது என்ன? முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பாவம் என்பது தேவன் சொல்லுகின்ற, தேவன் செய்யாதே என்று சொன்ன காரியங்களை நாம் செய்வதுதான் பாவம். மோசஸ் don't do that அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் அதை போய் துணிகரமா நான் செஞ்சேன்னா அது பாவம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கின்றான், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலகி காரும், அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருக்கேன். அப்புறம் பிரேயரே வருது, என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாய் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரிதியாயிருப்பதாக என்று வேதம் சொல்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய நடைகளை சீர்தூக்கி பார்க்கும்படியாக கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா ஏதோ கிடையாது. நம்முடைய வாழ்நாள் உலகத்தில் எவ்வளவு நாள், how many years we are going to live, we don't know. But எல்லாவற்றையும் அறிந்த தேவன், சர்வ வியாபியாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, he is omnipotent, he is omnipresent, he is omniscient and he is omnibenevolent. ஹல்லேலூயா. சர்வ வியாபியாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முடிவை அறிந்தவர். ஆகவேதான் அவருடைய பேர் என்னது? அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமான தேவன். ஹல்லேலூயா. ஆகவே ஆதியும் அந்தமான தேவன் நம்முடைய வாழ்க்கையோட தொடக்கம் தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்ட நாட்கள் முதலாய் நம்முடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. அது நம்முடைய முடிவையும் கர்த்தர் அறிவார், நமக்கு தெரியாது. நம்ம
ஹல்லேலூயா. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். அந்த பாட்டு எங்க காலேஜ் ப்ரொஃபசர் சம்பத் சாம்ராஜ் அவங்க எழுதின பாட்டு. ஒரு பாட்டு அதாவது அழகாக எழுதிருக்காங்க. அந்த பாட்டு ஞாபகம் வரல, அடுத்த முறை நான் வந்து பாடுறேன். அந்த பாட்டு மிக முக்கியமான காரியம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். நாம் எல்லாரும் கடைசி நொடி பொழுதுதான் இருக்கிறோம். We are the last few moment of our life. நமக்கு நிறைய நாள் இருக்குன்னு நினைக்க முடியாது. anytime anything may happen because already யுத்தம் வரதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் வந்து விட்டது. சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. they are already doing the aircraft drill. எப்படி அடிச்சு தலைவர்னு சொல்லிட்டு பயங்கரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆகவே கடைசி நிமிடத்தில் நாம் இருக்கின்றோம். ஆகவே உண்மையாக கர்த்தருக்காக உத்தமமாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபை மக்களை நாம் கர்த்தருக்குள்ளாக விளையாடும் பொழுது, தேவ நீதிக்கு உட்படுத்தும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய மகிமையிலே மோட்ச ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? everybody should preach from this pulpit. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். எனக்கும் பிரீச்சிங்கும் சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏதோ பின்னாடி வந்து மியூசிக் தட்டிட்டு டங்கு கிட்டார் அடிச்சுட்டு அப்படியே பாட்டு பாடி ஓடியே போயிடுவேன். நான் ராஜா தெரியும், விக்ரமருக்கு தெரியும், அங்கே சிங்கப்பூர்ல அப்படிதான் வருவேன். ஆனா கர்த்தர் நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உண்மையா ஸ்பெசிபிக்கா கால். அதே போல ஒவ்வொரு கர்த்தர் he has called us for a greater purpose. ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இல்லைன்னா வந்து சவுதி அரேபியாவில் இருந்தார் பிரதர். சவுதி அரேபியாவில் இருந்த பிரதர் எப்படி யூகே கூட்டு வந்தாரு? விக்டர் பிரதர், ராஜாமணி பிரதர், பாண்டியராஜன் பிரதர், இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க, சிங்கப்பூர்ல இருந்தாங்க. they were doing well. ஆனா கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு, ஒரு முகாந்திரத்தோடு இங்க அழைத்து வந்து சபையினுடைய ஊழியத்தை ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே எவ்வாறாக மோசேயுடைய கரங்கள் தளர்ந்த பொழுது கூட இருந்து யாரு? ஆரோனும் ஊரும் ஆரோனும். கரெக்டா? அவங்க ரெண்டு பேரும் கையில உயர்த்தி கொடுத்தாங்க. அப்பொழுது என்னாச்சு? இஸ்ரவேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள். கைகள் தளரும் பொழுது they were defeated by the enemies. ஆகவே அனைவரும் கர்த்தருடைய ஊழியத்தை யார் யார் ஊழியம் செய்கிறார்களோ தேவ பிள்ளைகளுக்கு உதவி உதாசியாக நம்மால் என்ன முடியுமோ கர்த்தருக்கு கொடுத்து ஒருவரும் இழந்து போனவர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. அதற்கு சாட்சி, நிறைய சாட்சிகள் உண்டு. கர்த்தருக்காக கொடுத்து எவ்வளவு கொடுத்தாலும் அது நான் நிறைய கொடுத்துட்டேன், ஆனால் நான் வந்து தாட்சி ஆயிட்டேன்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டேதான் இருக்கின்றார். பலகணிகளை திறந்து கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் வழிநடத்துகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் வசனத்தை தமிழிலே நல்ல சத்தமா வாசிக்கலாம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருக்கின்றதா? இது பாருங்க, கண்டதும் தொட்டதும் கேட்டதும் இதுதான் பர்சனல் அனுபவம். நமக்கு அந்த அனுபவம் இருக்கின்றதா? ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த நாளைக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே என்று கேட்டு வேலைக்கு போயிருக்கிறோமா, குளித்து கொண்டிருக்கிறோமா, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கிறோமா, கர்த்தர் எல்லாம் விரும்புகிறார். ஹல்லேலூயா. God wants personal encounter. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஆண்டவர் பேசுறாரு. இதே வார்த்தை தான், ஒரே வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தைகள் தெளிவாக புறப்படுகின்றது. பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, வாலிபர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, வயோதிகர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான். கர்த்தருடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும்
தெளிந்ததிலும் மதுரம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்வீட்டர் தன் ஹனிகோம். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். இப்படிப்பட்டதான பொக்கிஷமாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்துக்கின்றாரு. நாம் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த தேசத்துக்கு நாம் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் கர்த்தர் ஒவ்வொருவரும் கொண்டு வருகின்றார். உண்மைதானே? எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இல்லைன்னா இன்றைக்கும் எவ்வளவு ஒரு மோசமான சூழலுக்குள்ளாக இந்தியா தள்ளப்பட்டிருக்கணும் பாருங்க. ஆனா கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் படிப்பு கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, உடுப்பை கொடுத்து, வீடை கொடுத்து, சாப்பாடை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, கணவனை கொடுத்து, மனைவியை கொடுத்து, ஊழியக்காரர்களை கொடுத்து அருமையான தேசத்திலே எதற்காக வந்திருக்கின்றார்? மறுபடியும் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறுபடியும் தேசத்துக்கு கொடுக்கத்தக்கதாக தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கின்றார். ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அபவுட் தட். அதுக்காக தான் we can work. Yes, we have to work for our survival. நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்கு நமக்கு வேலை தேவைதான் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா அதை காட்டிலும் அவர் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு சர்வ் காட். என்ன மூலையில கிடைச்சாலும் ஒரு டாக்ஸ் கொண்டு கொடுத்துருக்கு. கஷ்டம் தான், அதனால சொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. கத்திரிக்காக ஊழியம் செய்யும் போது வான் பண்ணுவான், திட்டுவான், ஓகே. தேவன் அதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும்? நிறைய வெட்டிவாங்க யூகேல, சான்ஸே கிடையாது. நோ ப்ராப்ளம். we can still proclaim and propagate the gospel of our Lord Jesus Christ. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். எத்தனை பேர் தெரியும்? நமக்கு ட்ராக்ஸ் வந்துருச்சு, இந்த சின்ன குட்டி ட்ராக்ஸ் வந்துருச்சு. பிரதர் விக்ரவரும் சுதாகர் பிரதரும் அதுக்கு அந்த ஸ்டாம்ப்லாம் ரெடி பண்ணுறதுக்கு லேபிள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நானும் அதை ஒட்டி கொடுக்க போகிறேன். லேபிள்லாம் ஒட்டி ஃபார் ப்ரேயர் அண்ட் ஃபார் கவுன்சிலிங் ப்ளீஸ் கம் டு பேங்பரி தமிழ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் நாங்கள் போடணும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷம். அதன் மூலமாக அநேகர் கொள்ளை பொருளாக அநேகர் வேலையாடும் மக்களை, வெவ்வேறு மதத்தினரை, people from different faith, கர்த்தர் அவர்களை கொண்டு வர நம் மூலமாக ஒரு சின்ன காரியத்தை நாம் செய்யும் பொழுது அதன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்கென்று வாசமும் புகழ்ச்சியுமா விளங்கத்தக்கதாக. Are you faithful? Are you available? Are you teachable? So always remember that. இந்த காரியங்கள் நம்முடைய சிந்தையிலே ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது we will not be conformed to the patterns of this world. உலகத்திலும் உலகத்தின் ஆசைகளிலும் அன்பு கூறாதபடிக்கு தேவனுடைய வசனமாகிய ஞானப்பாலை நாம் பெற்றுக்கொண்டு ஞான வசனங்களை நாம் மனனம் செய்து போட்டு மனனம் செய்து அவருடைய வார்த்தைகள் வழி நடத்தத்தக்கதாக செவையான பாதையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நடத்த அவர் உண்மையும் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அநேகர் ஊழியம் செய்வதுன்னா நான் பைபிள் காலேஜ் படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. படிச்சா நல்லதுதான், நிறைய காரியங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த வசனத்தினுடைய ஆழம், நீளம், உயரம், அதனுடைய பரிமாணங்கள், the dimensions you will be able to understand. மனுஷன் சொல்லி தரவே முடியாது. மனுஷங்க சொல்லி தர காரியம்லாம் நம்ம திசை திருப்பிடும். பரிசுத்த ஆவியானவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அது நமக்கு மண்டல ஏறாது. மரமண்டல் எனக்கு மரமண்டல் ஏறாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தரும் பொழுது நிச்சயமாகவே அது சகல சத்தியத்திலே நம்ம வெளிநாட்ட வல்லவராக இருக்கிறார் சொன்னாங்க. So this is how God confirms. ஆராதனையிலேயே வார்த்தை வந்துடும். நான் எப்பவுமே ஆண்டுகளை தான் சொல்றது, whenever you want me to preach, நான் சொல்ல போற காரியங்கள் ஆராதனையிலே அவருடைய வார்த்தையின் மூலமாக ஒரு வார்த்தையாவது வந்திருக்கும் ஆண்டவரை நான் கேட்பேன். அது கேட்டாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் அதை கரெக்டாக செய்து விட்டார். எவ்ரி டைம் ஐ டு தட். எல்லா இடத்துலையும் நான் கவனிப்பேன். இந்த வார்த்தை கன்ஃபார்ம் கரெக்டாக தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. என்ன பேன்பெரிக்கு கரெக்டாக தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய சித்தத்திலே to stand in the center of the will of God, God has chosen you and I for a greater call. சாதாரண காரியத்தை அழைக்கவே இல்லை, பெரிய காரியங்கள் விட்டிருந்தது மூலமாக, ராஜாமணி விருது மூலமாக, நம்முடைய சுதாகர் விருது மூலமாக, அகஸ்தர் மூலம், அனைவர் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்.
யோசித்து பாருங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபையோட போதகர் மாதிரி யோசித்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. நேற்று கூட நாங்கள் பேசியிருந்தோம். அவங்க ஜான் டேவிட் பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, நீங்களும் ஆக்ஸ்போர்ட் ஷைரில் நீங்கள் பண்ணணும், ஊழியர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விக்டர் பிரதர் அகஸ்டின் பிரதர், ராஜாமணி பிரதர், சுதாகர் பிரதர், பிலிப் பிரதர், இமானுவல் பிரதர், நம்ம எல்லாமே ராஜா பிரதர், நம்ம எல்லாமே ஃப்ரீடாஸோட ஹஸ்பண்ட், இவங்கெல்லாம் எதுக்காக? எல்லாரையும் கர்த்தர் அழைத்து God is qualifying, God is edifying, தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஏன்னா உன்னத அழைப்பு கொடுத்திருக்கின்ற அப்படின்னாங்க. நம்ம மனுஷனுடைய வார்த்தை கேட்டு நம்ம வரல இல்லைங்களா? கர்த்தர் தான் நம்ம அழைத்திருக்கின்றாரு. அவ்வளோ ஈஸியா எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் பணத்தை கொடுத்து ஏமாத்தம் இருக்கிறாங்க. உண்மைதான். அவங்க உங்களுக்கு நான் வாங்கி தரேன் சொல்லி எத்தனையோ ஏஜென்ட் பயங்கரமான கொள்ளையா ஏமாந்து போனவங்களா இருக்காங்க. அதனால வாழ்க்கையே போச்சு, குடும்பமே போச்சு, சொத்தே போச்சு, பரம்பரையா சம்பாதித்த சொத்தே போச்சு. எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சிலருக்கு. ஆனா கர்த்தர் கிருபையா எந்த விதத்திலும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் கிருபையா கொண்டு வருகிறாரு. அவருடைய கரத்திலே, அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாக நாம் அடங்கியிருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பாதத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கேட்கலாம், யூடியூப் பிரசங்கங்கள்லாம் கேட்கலாம். உண்மையா அவருடைய வார்த்தைகளை போதிக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்பதிலே சந்தோஷம். ஆனால் நம்மளோடு தனி நேரத்தில், நம்முடைய தனிமையிலே, டைம் அலோன் வித் காட், தேவனோடு என்னுடைய நேரத்தை நாம் செலவு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை, God makes us faithful. He gives us time to be available for the ministry of the Lord and teachable. Hallelujah. நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சபையினர் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், பெரியோர், சிறியோர், சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் யாவரையும் கர்த்தர் உருமாற்றி, இப்பொழுது இருக்கிற மாதிரி கிடையாது. நம்ம மோசஸா அப்படின்னு கேட்பாங்க எங்க ஸ்கூல் மேட்ஸ். நான் சாந்தபுரம் ஸ்கூல்ல படித்தேன். எங்க குரூப்ல மோசஸ் சிங்கப்பூர் போய் அவன் ஃபாதர் ஆயிட்டான். நான் எங்க ஃபாதர் ஆனேன் அங்கெல்லாம் குழந்தை கிடையாது சொல்ற ஒரு பேச்சு. ஸோ கர்த்தர் ஒவ்வொரு உங்களே அப்படி சொல்லுவாங்க. பிலிப் பிரதர் யூகேல போய் பாஸ்டர் ஆயிட்டாருப்பா, எவ்வளவு பேர் சந்தோஷம். அகஸ்டின் பிரதர் துபாயில் இருந்தாரு, சவுதியில இருந்தாரு, இங்க ஒரு சபை நடத்துறாருப்பா. ராஜாமணி சபை நடத்துறாருப்பா, சுதாகர் சபை நடத்துறாருப்பா, விக்ரம் பேர் சபை நடத்துறாருப்பா, ராஜா பிரதர் சபை நடத்துறாருப்பா, இமான் சபை நடத்துறாருப்பா, நம்ம பிளஸ்டோட அவங்களும் சபை நடத்துறாருப்பா சொல்லும்போது எவ்வளவு ஒரு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் என்றால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகின்றோம். We are all temple of the living God. ஹல்லேலூயா. ஆகவே இதயத்திலே காணப்படுகின்றன எல்லா விதமான நிர்விசாரங்கள், அசதிகள், சோர்வுகள் பைபிள் படிக்கும் போது தான், ஜெபம் பண்ணும் போது தான் அதே தரும். ஷிஃப்ட் நம்ம ஷிஃப்ட் போயிட்டு தான் வரும். நான் கூட ஷிஃப்ட் போயிட்டேன், சிங்கப்பூர்ல கூட ஷிஃப்ட் நிறைய செஞ்சேன். ஆனால் சண்டே ஐஎஸ்டிஸ்டிக் போவேன்னு பெருமைக்காக சொல்லுவேன். குறைஞ்சது 7 சபைக்கு போவேன். உட்காந்துருப்பேன், முடிவு வரைக்கும் உட்காந்துருப்பேன். ஆமேன் அந்த பெனிடிக்ஷன் சொல்ற வரைக்கும் நான் என்னென்ன பெருமையா சொல்லலை. இட் இஸ் பாசிபிள். தேவனால் எல்லாம் கூடும். God will give the time. தேவன் நமக்கு நேரத்தை கொடுக்கின்ற தேவன். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆகவேதான் He makes all things beautiful in His time. அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று பிரசங்கி 3:11 நாம் வாசிக்கிறோம். He makes all things beautiful. என்ன காரியமான நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன காரியம்? கர்த்தருக்காக உண்மையாக இருக்க வேண்டும். ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவைலபிள். தேவனுடைய சமூகத்திலே எவ்வாறாக தானியேல் தீர்க்கதரிசி அங்கி சந்தி மத்தியான வேளைகளிலே எருசலேமை நோக்கி தன்னுடைய பலகைகளை திறந்து வைத்து எருசலேமை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தானோ, அதே போல கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் நித்தமும் தங்கியிருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுப்பாராங்க. அடுத்தபடியாக 3வது காரியம், டீச்சர். போதிக்கிற நாம் அல்லது போதிக்கப்படுகிற நாம் தேவனுக்கு முன்பாக a man of integrity, ஒரு
நேர்த்தியான ஒரு சிந்தையோடு, உண்மையான சிந்தையோடு கர்த்தருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஏயுஜி சொல்லுங்க பார்க்கலாம். ஏயுஜி என்ன பிரதர் எல்லாரும் பயங்கரமா இங்கிலீஷ்லேயே போட்டு தள்ளுறீங்களே அப்படின்னு. ஏயுஜி வார்த்தை சிம்பிளா நான் சொல்றேன், அழகா இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏயுஜி என்பது அப்ரூவ்ட் அன்டு காட். அல்லேலூயா. அது ஊழியமா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு எடுக்க வேண்டிய தீர்மானமா இருக்கலாம். ஆல்வேஸ் செக், சோதித்து பாருங்க, இது தேவனுக்கு பிரியமான காரியமா? இஸ் இட் அப்ரூவ்ட் அன்டு காட்? ஏயுஜி மறக்கவே மறக்காதீங்க. எந்த காரியமா இருந்தாலும் இது தேவனுக்கு பிரியமா, இது தேவனுக்கு சித்தமா, இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம் மூலமாக பலத்த காரியங்களை செய்ய வரவராக இருக்கின்றார். நம்ம அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் வந்து சிங்கப்பூர்ல இருக்கும்போது அவங்களை யாரோ கேட்குறாங்க, அண்ணே உங்களுக்கு சபை ஊழியம் நீங்க மிஷன் ஊழியம் தானே செய்றீங்க, நீங்க சிங்கப்பூர்ல சபையை தொடங்குறீங்களே அப்படின்னு யாரோ கேட்டாங்க. அப்ப அண்ணன் சொன்னாங்க, ஏன் சிங்கப்பூர்ல நான் தொடங்க தெரியுமா? மற்ற இடத்துலலாம் இல்லை நினைக்கிறேன், ஜெம்ஸ் சபை இருக்கிற மாதிரி இல்லை உலகத்தில், மற்ற இடத்துல இல்லை. ஆனால் சிங்கப்பூர்ல மட்டும் எங்களுக்கு பெருமை சொல்றேன். ஏன்னா we all belong to that background. Hallelujah. ஜெபக்குமாரன்னா பர்சனலாக எங்களுக்கு தெரியும், அவங்களோட நாங்கள் சம்பாஷிக்கிறோம், அவங்க ஊழியத்தில் நாங்கள் பாட் அண்ட் பார்சலாக இருக்கிறோம், மிஷனரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். Hallelujah. அது சொல்லுவதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆமாம் உண்மைதான், சிங்கப்பூர்ல கர்த்தர் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா சபையை தொடங்க சொல்லி கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறார். ஏனென்றால் இங்கே அநேகர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிங்கப்பூர்ல, ஆனால் அவருடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்ரூவல் இஸ் கால்ட் அஸ் அங்கீகரிப்பு. இல்லையா? அங்கீகாரம் பெறணும்ல. இப்போ நர்சிங் கவுன்சில் அல்லது நம்ம டென்டல் கவுன்சில்லாம் நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கணும். ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் கவுன்சில், டென்டல் கவுன்சில், அதில் அப்ரூவல், அதில் லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம யூகேல வர முடியுது. அதே போல தேவனுடைய சமூகத்திலே ஆர் வி கிவன் தி அப்ரூவல் to do the ministry whatever we are doing. Hallelujah. ஆகவே சோதித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் if God approves, தேவன் நமக்கு அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஊழியத்திலே எந்த விதமான தடைக்கற்களையும் நாம் அதை மேற்கொண்டு முன்னேறி செல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரிஞ்சுது? ஸோ மறக்காதீங்க, FAT மறக்கக்கூடாது. நான் கேட்பேன், அதே போல ஏயுஜி நான் கேட்பேன். ரொம்ப சிம்பிளா நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப எளிமையான சத்தியத்தை, கருதலான சத்தியம், ஆனால் எளிமையாக சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க போகின்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பிலிப்பி எடுத்துக்கோங்க. The book of Philippians chapter 3 and chapter 4 and verse 8. இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து we got to declare and we got to decree this word of God every day in our life. கடைசியாக சகோதரரே, ஆமென். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தையும் நாம் பிள்ளைங்களுக்கு மெமரைஸ் பண்ணி சொல்லணும். நீங்க அழகாக பிள்ளைங்க சொன்னாங்க, பியூட்டிஃபுல்லா யாக்கோபு 1:5-7 வரைக்கும் வெளுத்து வாங்கினாங்க. வெரி குட். அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா கூட நம்ம பிள்ளைங்க எவ்வளவு மக்கள் இருந்தாலும் ஆண்டவர் நான் எதுவுமே விசுவாசிக்க. எனக்கு அதுதான் ஒரு பேராகிராஃப், ஒரு 4 லைன் இருக்கிற பேராகிராஃப் எனக்கு ஞாபகம் முடியாது. அவ்வளவு விளையாட்டு புத்தி, பயங்கர விளையாட்டு புத்தி. நான் மறந்துடும். தலையில வேற விட்டு சொல்லி இருந்துச்சு. இப்ப இல்லை, இப்ப தேடாது, இப்ப சொட்டையா இருந்துச்சு. இப்ப பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு கிரவுண்ட் வாங்கிட வேண்டியதான். என்ன பண்ணுறது ராஜாமணி? ஹல்லேலூயா. எதற்காக? சபை கட்டுவதற்காக. நமக்கு வீடு அதுதான். அப்புறம் சபையை கட்டினா ஆண்டவர் வீடு கட்டுவாரு. அதான் தாவீது சொல்றாரு. ஆகவே இந்த வசனத்தை நாம் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். கடைசியாக சகோதரி, கடைசி காலத்தில் நம்ம எல்லாம் இருப்போம். கரெக்டுங்களா? கடைசி சனப்பொழுது, நிமிஷம், கடைசி, the last moment we are here in this world. Anytime anything can happen.
எதுவும் நடக்கலாம். இந்த உலகம் அழியும் காலம், ராக்காலம் வந்து விட்டது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்து விட்டது. ஆகவே கடைசியாக சகோதரரே, சகோதரினா சகோதரிகளும் அதில் அடக்கம். அதன் தானே ஏவல் வந்தீங்க. ஆகவே சகோதரன் சொன்னா நீங்க உங்களுக்கு அதில் அடக்கம். வெரி குட். உண்மை உள்ளவைகள் ஃபெய்த்ஃபுல் வந்துருச்சுங்களா உள்ள. we got to be faithful. அடுத்தபடியாக ஒழுக்கம் உள்ளவைகள். are we disciplined? நம்முடைய சரீரத்தை டிசிப்ளின் பண்ணி உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் காரியங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொண்டு தேவனுடைய அன்புக்கு நேராக தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே நாம் வழி நடக்கின்றோமா? என்ன வேதம் சொல்லுகிறது? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நோ சான்ஸ். யாராவது எவ்வளவு பேர் கூடி செஞ்சாலும் பரிசுத்தம்னா போச்சு. அதுதான் இன்றைக்கு சபைகளில் காணப்படுகிறதான பரிசுத்த குறைச்சலை நாம் அதை ஒருபோதும் நம்ம சபையில் அலோவ் பண்ணக்கூடாது. உண்மைதானே? இங்க வந்து கேவலமா ஊத்திக்கிட்டு இங்க டான்ஸ் ஆடுறதுலாம் இங்க கிடையாது. தேவனுடைய சமூகம். It's a holy altar. God will kill people if they are doing like that. யாரா இருந்தாலும் ஆண்டவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார். God is the God of consuming fire. பட்சிக்கிற அக்கினி நம்முடைய தேவன். ஆண்டவர் அன்பாக தான் இருக்கிறார். இன்னொரு கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த முகத்தை நம்ம பார்க்க கூடாது. அப்பனா எவ்வளவு தூரம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தபடியாக ஒழுக்கமா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நீதி உள்ள விளைவுகிறோம். நீதி செய்கின்றோமா? அடுத்தபடியாக கற்புள்ளவர்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அன்புள்ளவர்களாக இருக்கின்றோமா? கூட்டு போய் ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுத்து சர்ச்சை கூட்டு வந்து தானே முடிஞ்சு போச்சு. நம்ம சிங்கப்பூர்ல தானே பண்ணோம், நீங்க சவுதியில தானே பண்ணீங்க. என்ன பெரிய போயிட்டு போது ஒரு $5 ஓகே, 10 போனா என்ன, 10 பவுண்டு போனா என்ன, ஓகே, சாப்பாடு கொடுத்து கொண்டு வரலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை கொடுப்பார் நமக்கு. சரியா? அடுத்தபடியாக நற்கீர்த்தி. அப்ப நற்கீர்த்தின்னா துர்கீர்த்தியும் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னு அர்த்தம். கேவலம் என்னோட பாஸ்ட், என்னுடைய பழைய காரியங்கள் பார்க்கும் பொழுது துர்கீர்த்தி, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்யலை. நான் சபையில சர்ச்சை நடந்துட்டு இருக்கோம், பின்னாடி ஒரே ஆட்டம், பின்னாடி ஒரே பசங்களோட விளையாட்டு. ஆனாலும் ஒரு நாள் வந்துச்சு, மோசஸ் பாவத்தோட விளையாடாத. எங்க சாரண ஒரு ஜாண்டி சொன்னாங்க, மோசஸ் பாவத்தோட விளையாடாத மகனே தான். ஐயோ, என்ன பார்க்குறாங்களோ வேற யாரும் பார்க்குறாங்களோ அப்படி இப்படி எஸ்கேப்பாங்க. கரெக்டாக சொன்னாங்க. இங்கிருந்து 500 பேர் இருக்காங்க சபைக்கு வாசல். 500 பேர் என்ன மட்டும் பார்த்து சொன்னாங்க, பாவத்தோடு விளையாடாதே மகனே நான். ஐயோ, அன்னைக்கு வந்துச்சு எனக்கு அடி ஒன்று விழுந்துச்சு பாருங்க. அன்னிலேருந்து அப்போதான் எனக்கு தெளிஞ்சு சொல்லுவாங்க. தூக்கத்தில் அது வரைக்கும் இருந்தேன். அப்படியே அப்பா அம்மா கிறிஸ்டின்ஸு சர்ச்சில் இருக்காங்க. அன்னைக்கு அன்னைக்கு தான் அந்த என்லைட்மெண்ட்டே வந்துச்சு. பிற்பாடு ஆண்டவர் அவருடைய வசனத்தை ரசித்து ருசித்து ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் எங்களோட பேரண்ட்ஸ் படிக்க வச்சாங்க. நானும் படித்தேன். அதன் விளைவாக கர்த்தர் ஆங்கிலத்திலே பிரசங்கம் பண்ணும்படியாக, தமிழிலே பிரசங்கம் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனை பெரிய கிருபை! ஹல்லேலூயா. யூ கேன் டூ தட். இட் இஸ் பாசிபிள். உங்களுக்கும் நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஒரு நாள் படிக்கும்போது ஆங்கில பைபிள் தமிழ் மேல் வச்சு ஒன்னா படிங்க, எல்லா காலத்தையும் கற்றுக் கொடுப்பார். உண்மைதான். ஸ்ரீலங்கா ஒரு பாஸ்டர் அப்படி இருந்தார், படிக்கவே இல்லை. நாட் ஈவன் 5th ஸ்டாண்டர்ட் 6th கூட படிக்கலாம். ஆனா ஆங்கிலத்தில் சரளமா பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர் உயர்த்தினார். ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. கடைசியாக முடிக்க போகிறேன். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எது புண்ணியம்? தேவனுடைய வார்த்தையை அபியாசப்படுத்தி வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை சுமந்து சென்று அநேகருக்கு அறிவிக்கத்தக்கதாக நம்முடைய நடை, உடை, பாவனை, சிந்தைகள், செயல்கள் எல்லாவற்றுக்கும் பிரசங்கம் காணப்படத்தக்கதாக all our thinking, our doing, everything has to be in concurrence to the plan and the will of our Lord Jesus Christ. Hallelujah. ஆகவே கண்களை மூலமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உண்மை உள்ளவர்களாக அவருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவைலபிளாக இருக்கும்படியாக, அடுத்தபடியாக போதிக்கத்தக்கதாக, வேத வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக, பிற்பாடு என்ன காரியம் செய்தாலும் தேவனுக்கு பிரியமான காரியமா என்று அப்ரூவல் unto God, இந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவரே உமக்கு சித்தமா என்று கேட்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வழிநடத்துதல், அவருடைய அப்ரூவலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை பாராட்டுவாராக. மகா பரிசுத்தம் இருக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதாக நாளுக்காக நன்றி அப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகளாக as your children washed and redeemed by your blood, உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக
உம்முடைய நாமத்தை நாங்கள் பறைசாற்றும்படியாக எங்களுடைய அருமையான பேன்பரி தமிழ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சர்ச்சுக்குள்ளாக நாங்கள் வரத்தக்கதாக கிருபை கொடுத்தீங்களப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை புறப்படத்தக்கதாக கிருபை கொடுத்தீங்களப்பா. கர்த்தருடைய வசனம் வல்ல சம்மட்டி அது இதயத்தை நொறுக்கும் என்று நான் வேதத்தில் வாசிக்க மாட்டவரே. ஆம் ராஜா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை நாங்கள் தாழ்த்துக்க மாட்டவரே. எங்களுக்கு என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு மேன்மை இல்லப்பா. எல்லாம் நீர் கொடுத்த சுகம், பலன், கிருபை, ஆரோக்கியம், ஜீவன், ஆட்சி நாட்கள், எங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவி, ஊழியம், சபை போதகர்கள், கர்த்தாவே அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மறுபடியும் நாங்கள் காத்துக்க மாட்டவரே. சிலுவை நிழலுக்குள்ளாக எங்களை மறைத்து நீ வெளிப்படுவீராக. எங்களுடைய நடைமுறை பாவனை, எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பிரியப்படுகிறதான பரிசுத்தம் காணப்பட மாட்டவரே. Enable us to be people who are faithful, who are available, who are teachable. And everything, whatever we do, any decision that we make, let it be approved unto our Lord Jesus Christ. உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு போய் தருகிறாங்க. நீரே என்னுடைய தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக நான் வேதத்தில் வாசிக்கிற மாட்டேன். நீ நடத்துங்கப்பா, கரப்பிடித்து வழி நடத்துங்கப்பா. இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியிலே நீரங்களை குற்றமற்றவர்களும் மாசுகளுமாய் நிறுத்திருக்கின்ற தேவனுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய புதிய நாங்கள் சொல்லி வரும்படியாக எங்களை இந்த யூகே தேசத்திலே எங்களை முன் குறித்திருக்கின்ற தேவனுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த யூகே தேசத்தில் நாங்கள் கடனாளிகள் ஆண்டவரே. மிஷனரிமார்களுடைய தியாகம், அவர்களுடைய இரக்கத்தினாலே நாங்கள் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே. இப்பொழுது அவர்களுடைய தலைவரினர் மிக பயங்கரமாக சோரம் போய்விட்டார்கள் ஆண்டவரே. எங்கள் மூலமாக நீர் அவர்களை தொடுவீராக. எங்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாக, எங்களுடைய ஜபத்தின் நிமித்தமாக நாங்கள் தைரியமாக போய் சூழ்ச்சி சொல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு கர்த்தாவே, Lord, you qualify us, you equip us, O Master. வேத அறிவினாலே எங்களை நிரப்புவீராக. எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிற மாட்டோமே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு வரக்கூடாத தேவ பிள்ளைகளையும், இன்றைக்கு வர முடியாத தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. இன்னும் புதிய ஆத்மாக்களை சபையிலே கொண்டு வந்து நிறுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ், பிபிஎஸ் ப்ரோக்ராம், ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம், கன்வென்ஷன் ப்ரோக்ராம், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், எல்லா ப்ரோக்ராம்களும் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு, ஏக மனதோடு இணைந்து உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக அந்த ஒற்றுமையின் ஆவி, கசப்பின் அனுபவங்கள் வர வேண்டாம் ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் நாங்கள் மன்னித்து விட்டு கொடுத்து நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்களை நீர் உருவாக்குவீராக ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான எல்லா விதமான வேத ஞானம், தேவ அறிவு எல்லாவற்றையும் கர்த்தாவே தந்தருளுவீராக. எங்களை கர்த்தாவே மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தாவே பரிசுத்தாவியானவரே நீரை வெளிப்படுவீராக. எங்களுக்கு கர்த்தாவே நீர் தேவையான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்தருளுவீராக. நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. நீர் எங்களை ஞானவான்களாய் மாற்றுகின்ற எங்கள் தெய்வம், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.